அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழுதுங்க. பொதுவாக சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும். ஏன்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது தோஷம் ஏற்படுமோ, இல்லைன்னா வேறு ஏதாவது சுதக காலத்தின் காரணமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் கிரக மாற்றத்தினால் ஏற்படுமோ அப்படின்ற பலவிதமான அச்ச உணர்வு உருவாகும். பொதுவாகவே கிரகணங்கள் நிகழுது அப்படின்னாலே மக்கள் மத்தியில் மனிதர்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அவர்களுடைய பொதுவான வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியான பதட்ட உணர்வு, குழப்பமான மனநிலை, பய உணர்வு, இந்த மாதிரியான பல உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணங்கள் நிகழுது அப்படின்னா அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான ஆற்றல் இந்த பூமியில் அதிகப்படியாக தென்படுறதுனால மக்கள் மத்தியில் மக்களுடைய மனதில் இந்த மாதிரியான எண்ணங்கள் வருவது அப்படிங்கிறது சகஜமான ஒன்று தான். அதிலும் பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் பார்க்கும் பொழுது 4 கிரகணங்கள் நிகழக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய கிரகணம், ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம், 2வது சந்திர கிரகணம் வரப்போகிறது. அதே மாதிரி செப்டம்பர் 21ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியுங்க. இந்தியாவில் தெரியறதுனால சுதக காலம் இந்திய மக்களுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமும் இணைந்து வர்றதுனால இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பாதிப்பை ஏற்படுத்தவிருக்கிறது. அது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு கலவையான நிலையை ஏற்படுத்தலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் மிகப்பெரிய அளவில் சாதகமான நிலையை உண்டு பண்ண போகிறதுங்க. இந்த காலம் தங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். அப்படின்னாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். உயர் அதிகாரிகள் சக பணியாளர்கள் மத்தியில் சிறு கருத்து வேறுபாடுகள் எழ வாய்ப்புகள் இருக்கு. அதனால விவாதத்தை ஏற்படுத்தாம விவாதத்தை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் பணியிட சூழல் விஷயங்கள்ல மட்டும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது பொருளாதார நிலைமையாகட்டும், ஆரோக்கியம் ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. ஆனால் பணியிட சூழல் உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்களில் பிரச்சனைகள் எழலாம். கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான குழப்பங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால பணியிட சூழலில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மற்றபடி இந்த காலம் அப்படிங்கிறது சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வராது அப்படின்னு நினைச்ச பணம் சேர்ந்துடும். புதிதாக பண வருவாய் கிடைப்பதற்குண்டான ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும். வங்கி இருப்பு கணிசமாக உயரும். பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உருவாகலாம். புது வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கிறது. அதே மாதிரி சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கிறது. சமுதாயத்தில் தங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர செய்யும். குடும்பத்தில் தங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அனைவரும் தங்களை மதித்து சுய கௌரவத்தோடு உங்களை நடத்துவது உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாத வண்ணம் இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பயணங்கள் அப்படின்றது பயனற்றதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பயணங்கள் விஷயங்களை திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். செலவினங்கள் அப்படின்னு வரும் பொழுதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா பண வருவாய் வருது அப்படின்றதுனால ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாதுங்க.
செலவுகள் விஷயத்தில் கட்டுக்காப்போடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், அத்தியாவசிய செலவா, ஆடம்பர செலவா, தேவையில்லாத செலவா, இதெல்லாம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா திடீர் பண நெருக்கடியில் சிக்கவும் ஆளாவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக பண விஷயத்தில் இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தங்களுக்கு தலை தூக்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதிலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவுகள் உண்டாகுங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தரும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருக்கிறதே நன்மையை தரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் தங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமலே தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. பெண்களுக்கு வீண் பேச்சு குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரலாம். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருக்கிறதே மிகப்பெரிய நல்லதுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகிறது நல்லது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வங்கள் உண்டாகலாம். தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ள பாருங்க. எல்லா வகையிலையுமே நன்மை உண்டாக வாய்ப்புகளும் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லைனா அதுவே தங்களுக்கு பெயரையும் ஏற்படுத்தலாம். அதே போல் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கலாம். புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எடுக்கக்கூடிய காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பிறகு நடைபெறுங்க. தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்து இனி ஒவ்வொன்றாக சீராக ஆரம்பிச்சிடும். ஆனாலும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியவும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியவும் இருக்குங்க. அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம். அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. தாய் வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வந்துடும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்கு. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வந்துடும். வம்பு வழக்குகள் சாதகமாகலாம். அதே மாதிரி புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. ஓரளவுக்கு பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் உங்களுக்கு தேவையான வரவு, உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வரவு கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. கடன்கள் அடைபடும் அப்படின்னாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சென்றிருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துறது நல்லது. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலை காட்டலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்க செய்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உடல்நிலையில் இருந்த பாதிப்பு
வாய்ப்புகளும் சற்று விலகவும் ஆரம்பிக்கலாம். உங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும். வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் செல்வாக்கு வந்து உயரவும் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகளும் வெற்றியாகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம்.